அவருடைய குரல் வந்து பாத்தீங்கன்னா கம்பீரமா இருக்காது. இனிய தமிழ் மக்களே மாதிரிலாம் இருக்காது குரல். சில நடிகர்களுக்கு குரலே ரொம்ப பெரிய பிளஸ்ஸா மாறும். இப்ப ரஜினிகாந்துக்குலாம் அவருடைய வாய்ஸே வந்து ஒரு பெரிய பிளஸ். அப்படிப்பட்ட குரல் வளம் அவர் கிடையாது. இவ்வளவு மைனஸையும் அவருடைய திரைக்கதை உத்தியால தகர்க்கிறாரு. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு விதமான அடல்டரி, அதாவது கொஞ்சம் ஒரு விதமா பாலியல் சீண்டல்கள், ஒரு மாதிரி விஷயத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சமும் தயக்கமும் இருக்கும் இந்த சினிமாக்காரவங்களுக்கு. ஆனா அந்த பிம்பத்தை உடைச்சு ரொம்ப சரியான நேர்கோட்டில், அதுவும் வந்து உங்களுக்கு நீங்க வயதுக்கு வராத சின்னவங்க பார்த்தாலும் புரியாது, வயதுகளுக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சின்ன சின்ன காமெடிகள் மூலமா, சின்ன சின்ன காட்சிகள் மூலமா ரொம்ப பக்குவமா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து அந்த சம்பவத்தை பதிவு பண்ணி, இன்னைக்கு நீங்க முந்தான முடிச்ச படம் வந்து யூடியூப்ல எல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய தாண்டது வந்து அந்த ஸ்லோ மோஷன்ல வந்து சினிமாவில் ஹை ஸ்பீடுமாங்க. அது அந்த 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 கால்கள் வந்து அப்படி அந்த மூவ் ஆகுற ஷாட் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பதறும். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எல்லா திசைகளில் இருந்தும் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்குற ஒரு தன்மை இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் படங்களில் பெருசாக தொழில்நுட்பங்கள்லாம் இருக்காது, உணர்வுகளை கடத்துறதுல தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு கதையை எப்படி சொல்லணுங்கிறதுல வெற்றி பெற்றிருக்காரு. மிஸ்கின் மாதிரி இந்த தலைமுறை இயக்குனர்கள் வந்து பாக்யராஜை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது அதுதான். உணர்வுகளை வந்து எப்படி கையாளுறது, ஒரு எமோஷனல் எப்படி கடத்துறது. இப்போ அதைத்தான் நம்ம வந்து சிலர் பேருடைய வெற்றிடத்தை வேற யாராலையும் நிரப்பவே முடியாது அப்படி சொல்லக்கூடிய ரொம்ப உணர்வுபூர்வமான கதை. ஏன்னா இது நம்மளுங்கிற படம் வரும்போது வேதம் புதிதும் அதுவும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது. ரெண்டும் ஒரே மாதிரியான கதை, ரெண்டுமே இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இன்று மறைந்து விட்டார். மிகவும் அதிர்ச்சியான சம்பவம். தமிழ் திரையுலகில் பாலு மகேந்திரா அவர்கள் சினிமாட்டோகிராஃபி மூலமாக ஒரு மிகப்பெரிய திரை தாக்கத்தை ஏற்படுத்தியவர். பாரதி ராஜா என்றால் அவர் வந்து அந்த கதைக்களம், கிராமிய கதைக்களங்களும் அந்த கதை நாயகர்களும் அவருடைய அடையாளமாக இருந்தது. அவருடைய சிஷ்யராக இருந்த, அவருடைய வழி வந்த திரு பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதையின் மிகப்பெரிய ஒரு வல்லுனர் என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். அவருடைய எந்த அளவுக்கு அவர் வந்து இந்திய திரைப்படத்துறையினர் மதிக்கப்பட்டார்னா, பாலிவுட்டில் இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் போன்ற நடிகர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய கதைக்காகவும் அவருடைய இயக்கத்துக்காகவும் காத்திருந்தனர் என்றாலெல்லாம் அவரை பற்றியான மிக பெருமிதங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட அவருடைய விழா ஒன்று எடுக்கப்பட்டது. தமிழ் திரையுலகமே வந்து திரண்டு வந்து அவருக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. மிகவும் முக்கியமான இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்கள். அவர்களை பற்றிய நினைவுகளை நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும். பாக்யராஜ் அவர்கள் வந்து சமீபத்தில் தான், இப்போ தான் 2 நாளைக்கு முன்பு கோவாவுக்கு வந்து திருமண விழாவிற்கு குஷ்பு மகா கல்யாணத்துக்கு போயிட்டு நேத்தா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. காலையில் அவர் வாக்கிங் போயிட்டு திரும்புகிற வழியில் அவருக்கு லேசாக நெஞ்சுவலி ஏற்பட்டு அவசரமாக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு உயிரிழந்து விட்டார். காலையில் அவருக்கு 73 வயது. அவருடைய 50 ஆண்டு கால பொன்விழா, திரை வாழ்க்கைக்கு அவர் வந்து 50 வருடம் ஆகிவிட்டதற்கான பொன்விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடினார்கள். சமீபத்தில் தான் கொண்டாடினாங்க. ஸ்டாலின் அவர்கள் அப்போது அவர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால நேரடியாக போய் அவரை கௌரவித்தார். தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக இருப்பதற்கான இலக்கணங்களை உடைத்ததில் வந்து பாக்யராஜுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. இப்போ வந்து இந்த கண்ணாடி அணியக்கூடிய வழக்கம் என்பது இன்றைக்கு வந்து கணக்கில் அடங்காததாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் வந்து 80களில் வந்து கண்ணாடி போட்டால் அவன் கண்ணு தெரியாதவன்னே சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முகத்தை வைத்துக்கொண்டு அல்லது அப்படி ஒரு கண்ணாடி அணிந்து கொண்டு ஒரு கதாநாயகன் இருக்க முடியுமா? அவருக்கு சிறப்பாக நடனம் ஆட தெரியாது. நீங்கள் ஆக்ஷன் காட்சி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சண்டை காட்சியில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோமாளித்தனமான, ரொம்ப பெரிய வந்து ஒரு உண்மையான ஆக்ஷன் ஹீரோவாக மாற முடியாத அந்த மைனஸ்லாம் அவருக்கு உண்டு. அவருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்காது. இனிய தமிழ் மக்களே மாதிரிலாம் இருக்காது குரல். சில நடிகர்களுக்கு குரலே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ரஜினிகாந்துக்கெலாம் அவருடைய வாய்ஸே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அது அப்படிப்பட்ட குரல் வளம் அவர் கிடையாது. இவ்வளவு மைனஸையும் அவருடைய திரைக்கதை உத்தியால தகர்க்கிறார். அவர் நீங்கள் புதிய வார்ப்புகளில் வந்து அவர் கதாநாயகனாக நடிக்க வைப்பதற்கு பாரதி ராஜா முடிவெடுத்த போது ஏன் இப்படி ஒரு விஷப்பரீட்சையில் இறங்குறீங்கன்னு அவருடைய நண்பர்களை எச்சரிச்சிருக்கிறாங்க. ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க?
ஏன்னா பாரதி ராஜாவுக்கு வந்து அன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய கமலஹாசனோட கால்ஷீட்டு, ஸ்ரீதேவி கால்ஷீட்டு, ரஜினிகாந்த்லாம் அப்கமிங் அப்போ எத்தனையோ பேர் அவருக்காக காத்திருக்கிற நேரத்தில் ஒரு புதுமுகத்துக்கான அவசியமே முதல்ல கிடையாது. இன்றைக்கி டூலெட் மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய தன்னுடைய உதவியாளரை வந்து ஒரு சந்தோஷம் வந்து கதாநாயகனாக செழியன் வந்து மாற்ற முடியுதுன்னா அதற்கான அந்த ரெஃபரன்ஸ், அதுக்கான முன்னுதாரணம், அதுக்கான ரோல் மாடல் எங்கே பிறக்குதுன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் பிறக்குது. அவருடைய அதாவது பெண்கள் வந்து பேராதரவோடு கொண்டாடிய ஒருத்தர் அவர். ஏன்னா முந்தானை முடிச்சு மாதிரியான ஒரு படம்லாம் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு திரையரங்கங்களில் அப்படி ஒரு திருவிழாவை நீ காணவே முடியாது. பெண்களால் அதிகம் ரசிக்கப்பட்ட ஒரு இயக்குனர் அவருடைய படங்கள்னா பாக்கியராஜ் அவர்கள் தான். இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசணும். குறிப்பாக வந்து இந்த சி சென்டர் இருக்கு இல்லையா, கிராமப்புறங்களில் ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ இவருடைய படங்கள் வந்ததுன்னா இப்போ ரீரிலீஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா கிராமப்புறங்களில், பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போகிறது வந்து இந்த படத்துக்கு தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேர் எனக்கு மறந்துருச்சு, அவரோட பெண்களோட மனநிலை சார்ந்த வந்து ஒரு விஷயத்தை ஆவணப்படுத்துறாரு. அப்போ பெண்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறாங்க ஆண்களோட ஒரு படங்கள் போடும்போது அப்படின்றது மாதிரி ஒரு இதை பதிவு பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து பாக்யராஜ் படத்தை போட்டு அந்த ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் ஒரு அறையில் உட்காந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பெண்களோட மனநிலை வந்து அவ்வளோ குதூகலமாக சந்தோஷமாக சிரிச்சு, ஏன்னா அப்படி வந்து பெண்களோட கனெக்டடான, ஏன்னா ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு விதமான அடல்டரி, அதாவது கொஞ்சம் ஒரு விதமாக பாலியல் சீண்டல்கள் ஒரு மாதிரி விஷயத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சமும் தயக்கமும் இருக்கும் சினிமாக்காரவங்களுக்கு. ஆனால் அந்த பிம்பத்தை உடைச்சி ரொம்ப சரியான நேர்கோட்டில், அதுவும் வந்து உங்களுக்கு நீங்கள் வயதுக்கு வராத சின்னவங்க பார்த்தாலும் புரியாது, வயதுகளுக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சின்ன சின்ன காமெடிகள் மூலமாக சின்ன சின்ன காட்சிகள் மூலமாக ரொம்ப பக்கமாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து அந்த சம்பவத்தை பதிவு பண்ணி பெண்களால் எந்த அளவுக்கு ரசிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒரு இதில் படிச்சிங்க. அப்போ எனக்கு சொல்லுங்கள். இல்லை, மறைந்த இயக்குனர் வி சேகர் வந்து என்னிடத்துல வந்து அடிக்கடி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பாக்கியராஜுடைய ஒரு படத்துக்கு வந்து ஒரு திரையிடல், ஒரு ப்ரீவியூ ஷோ நடக்குது. அதுக்கு இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய அரசு பணியில் வேலை செய்யக்கூடிய வி சேகர் வந்து அவருடைய மாமனார் வந்து சினிமா சம்மந்தப்பட்டவர். அதனால் அவருடைய ஒரு நட்பின் காரணமாக அந்த ஒரு ப்ரீவியூ தேட்டரில் படம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கிது. அப்போயே பாக்யராஜ் வந்து மிகப்பெரிய இயக்குனர். அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டும் போது இந்த படத்தில் என்னென்ன தப்பு இருக்குன்னு ஒரு வி சேகர் சொல்கிறார். கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ்லாம் பதறாங்க. இனி அந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தன் திடீர்னு வந்து படத்தை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கான் ஒரு பெரிய டைரக்டர் முன்னாடி அப்படின்னு எல்லாருமே அந்த பவ்யத்தை காட்டும் போது வி சேகர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு குறை சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் உதவி இயக்குனரை சேர்த்துக்கிட்டார். இதில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான பண்பு என்னென்னா, முந்தான முடிச்ச கதை அது கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையினுடைய சாயல் உள்ள கதை. ஏன்னா அவர் வந்து 81 திருமணம் ஆகுது. அவருடைய மனைவி பிரவீனா, அவங்க வந்து சில ஆண்டுகளில் ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே அவங்க மரணிச்சிட்டாங்க. அவங்க வந்து மஞ்சள் காமாலை நோயில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவருக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணம் வந்து அந்த திருமணம். அது திடீர்னு இல்லை, ரொம்ப இளமையில் மரணம்ங்கிறது வந்து ரொம்ப துயரமானது. அப்போது ஒரு மாற்று வாழ்க்கைக்கு வந்து தயாராகிறதுக்கான அந்த அவஸ்தைகள் இருக்குல்ல, அதை தான் முந்தான முடிச்சாக்குறாரு. ஒரு கிராமத்துக்கு ஒரு வாத்தியார் வந்து ஒரு கை குழந்தையோடு வர்றாரு, எங்கேயும் அவன் ஃபேமிலி வரும்னா பின்னாடி வரும்னு சொல்லுவார். அப்போ அதில் வந்து ஒரு விடலை பருவமாக துள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வந்து ஊர்வசி அறிமுகமாவாங்க. அதில் இவருடைய ஒரு மறுபக்கத்தை தெரிந்து கொள்கிற போது, ஏன்னா நீங்கள் அதில் அந்த படத்தில் வித்தியாசமான காட்சிலாம் என்னென்னா, அந்த குழந்தை ஆய் போகிறதுலாம் கழுவுறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆண்கள் செய்ய மாட்டாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டோடைய அந்த கதையெல்லாம் வந்து இப்போ பேசப்படுகிறது நிறையா. இப்போ கூட வந்து அந்த 100 சாமி மாதிரி படங்கள்லாம் பேசப்படுது, பெண்கள் சார்ந்த விஷயம்லாம் சிங்கிள் பேரண்ட்டில். அது அவர் அப்பயே வந்து எடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த துயரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை காதலிக்கும் போது அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது, சித்தி கொடுமையால் பாதிக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு கதை அதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்லாம் வரும்போது அந்த பெண்ணு வந்து காதலிக்கிறது இவர் ஏற்றுக்கிறணும், ஆனால் ஏற்றுக்கிற மனநிலையில் அவர் இல்லை அப்படிங்கிற இடம் வந்து சிக்கலான இடம். அதை பல உதவி இயக்குநர்களோட கதாசிரியர்களோட விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது அந்த அந்த இன்டர்வல் பிளாக் வரமாட்டேங்குது. ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, வரமாட்டேங்குது. இது எப்படி இந்த இடத்துல நிறுத்துறது, ஒரு எதிர்பார்ப்போடக்கூடிய இது அவள் விரும்புகிறா, அது விரும்புறதுக்கு எப்படி வந்து நியாயப்படுத்துறது அப்படின்னு ரொம்ப திணறிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவருடைய அலுவலகத்தில் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் பாயாக இருக்கிறவர் அப்பப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இடையில வந்து டீ கொடுக்குறது, ஏதாவது சமோசா வடையெல்லாம் கொடுக்குறது, சாப்பாடு வேணுமான ஆர்டர் எடுக்கிறது, இது மாதிரி போயிட்டு வந்துட்டு. அப்போ சினிமா ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க எப்போவுமே வந்து ஆஃபீஸ் பாய்க்காக வரமாட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸ் பாயாக இருந்த மாதிரி செல்வராஜ் இப்போ பெரிய பிரபல டைரக்டராக இருக்கார், பல பேர் அப்படி உருவாகிருக்கிறாங்க.
அப்போ வந்து போகும்போது அவர் ஆர்வமாக கதையை கேட்குறது. சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சொல்லட்டுமான்னு கேட்டுக்காப்புல. கூட இருக்கவங்க எல்லாம் கடுப்பாயி, ஏய் எங்களுக்கே வரமாட்டேங்குது, நீ பெரியவனா நீ சொல்ல போறியா நீ அப்படின்னு. இல்லை சார் நான் ஒன்று சொல்லி பார்க்குறேன் சார் சொல்லும்போது, பாக்கியராஜே அவனை தடுக்காத சொல்ல அவர் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு அனுமதிச்சவொன்னா அவன் சொன்னது தான் அந்த பிள்ளைக்காகத்தானே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் வந்து என்னை கெடுத்துட்டான்னு பஞ்சாயத்தை கூட்டி சொல்கிறா, அதுக்கு ஆதாரம் கிடையாது, அது பொய். ஆனால் அதை உண்மையாக்கணும் பஞ்சாயத்துக்கு முன்னாடி. எப்படி உண்மையாக்குறது அப்படின்னா, பிள்ளைய போட்டு தாண்டுனா வந்து கிராமத்தில் ஒத்துக்குருவாங்க, அது வந்து தெய்வத்துக்கு சமான குழந்தை அப்படின்னு நம்புவாங்க. அதனால் அந்த குழந்தைய போட்டு தாண்டுறது அப்படிங்கிற சீனை ஒரு ஆஃபீஸ் பாய் சொல்லும் போது அதை ஒப்புக்கொண்டு அதை அங்கீகரித்து சூப்பர் யாவே அப்படின்னு அவர் அங்கீகரித்தார். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் முந்தான முடிச்ச படம் வந்து யூடியூப்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தாண்டுறது வந்து அந்த ஸ்லோ மோஷனில் வந்து சினிமாவில் ஹை ஸ்பீடும்பாங்க அதை, அது அந்த 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 கால்கள் வந்து அப்படியே அந்த மூவ் ஆகிற ஷாட் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பதறும் அப்படியே. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எல்லா திசைகளில் இருந்தும் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்குகிற ஒரு தன்மை இருக்குல்ல. ஆமாம், அவரோட பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட யுக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கிளைமாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நீங்கள் வந்து யூகிக்க முடியாது இதுதான் உங்களுக்கு கிளைமாக்ஸாக வரும், இதுதான் இடைவெளி காட்சியாக வரும் அப்படின்னு உங்களை யூகிக்கே விட முடியாமல் மல்டி கிளைமாக்ஸ் வரும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இன்னொரு கிளைமாக்ஸ் வரும், இன்னொரு கிளைமாக்ஸ் வரும். ஸோ அந்த யுக்தி வந்து இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்கிறேன், பல பேர் இதை நம்ப கூட மாட்டாங்க. வடிவேலு வந்து மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு பாக்யராஜ் முன்னோடி. தன்னை கேணக்கிற்கனாக்கிற விஷயம் இருக்குல்ல, நான் வந்து ஒரு ஏமாளி, நான் வந்து லூசு பைய, இவனை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிளவரான சீன்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஓடி வந்து அண்ணே வந்து அப்படி ஏமாற்றி கூட்டு போய் வண்டியில் ஏற்றினோடனே அவனை குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்கலாம் ஒரு ஜோக் இருக்கும், வடிவேல் ஜோக்கு. ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய மனுஷனை ஏமாற்றிட்டாங்கிற ஜோக் இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்கனவே பாக்யராஜ் பண்ணிட்டாப்புல. நீங்கள் சரிதாவும் அவரும் நடித்த ஒரு திரைப்படத்தில் இவரோட மகனா வந்து பிரிஞ்சிருப்பாங்க, 2 பேரும் கணவன் மனைவி கருத்து ரோட்டில் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தை கேரக்டர் வந்து இவனை திட்டும். இப்போ நீங்கள் தாய் கிழவி படத்தில் டேய் அப்படின்னு அப்பனை பார்த்து மகன் சொல்லுவான், டேய் நான் ராஜீவ்காந்தி பேசுகிறேன்டா அப்படின்னா மகனே சொல்கிறாமானே அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா. இந்த சீன்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த தாக்கம்லாம் வந்து பாக்யராஜிலிருந்து தான் வருது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீரோவுக்கான எந்த ஒரு ஹீரோன்னா பயங்கர ஃபிசிக்கலாக பயங்கர ஃபிட்டாக இருப்பார், அறிவில் ஸ்மார்ட்டாக இருப்பார், 1000 பேரை அடித்து துவச்சிருவாப்புல, யோசிக்கிறதே ரொம்ப வந்து பயங்கர இதாக ஸ்மார்ட்டாக தான் யோசிப்பாருன்னு. அப்படி எந்த ஒரு இலக்கணமே இல்லை. அவர் ஆள் ரொம்ப டம்மியாக தான் இருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி நடனத்துலேருந்து ஃபைட்லேருந்து அப்படி தான் இருக்கும், தன்னை தாழ்த்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து அவருக்குள்ள வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அதை காட்டிடுவார். ஒவ்வொரு கேரக்டர்ல வந்து அவனுக்குள்ள ஒரு திருட்டு புத்தி இருக்கு, பொய் சாட்சி சொல்றவன் திருட்டு புத்தி இருக்குன்னா அதை அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக காட்டிடுவார். அவரோட குறைகளை ஃபுல்லாக காட்டி தான் பண்ணுவார். ஏமாளியா இருப்பார், ஒரு பணக்கார பொண்ணை போய் காதலிக்கிறதுக்கு போய் கோமாளித்தனமாக போய் நிற்கிறது, எந்த இடத்துலையும் ஒரு தன்னை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவை வந்து நிலைநிறுத்தாத ஒரு இது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அது பல திரைப்படங்களுக்கு அது வந்து ஒரு உண்மை. நீங்கள் பெண்கள் சென்டிமெண்ட் அதிகமாக இருந்த ஒரு இயக்குனர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திருமணம் தாண்டிய பந்த மாதிரியான ஒரு கதை வந்து சின்ன வீடுன்னு ஒரு படத்தை, ஒரு மனைவியோட உருவம் வந்து அவங்க பொருத்தமற்றதாக இருக்குது, ரசிக்கும்படியாக இல்லைங்கிறக்காக ஒரு பெண்ணிட்ட ஒருத்தன் போய் அவன் வாழ்க்கையை ஏமாந்து திரும்பி வர்றான், வெள்ளமானம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சி வந்தேன்னு இந்த பாட்டுலாம் வரும். அப்போ அந்த தன்னை ஏமாற்றிட்டு போயிட்டா ஒருத்தி, தான் வந்து ஒரு இதாகிட்டான், நம்ம ஏமாற்றப்பட்டுட்டான், வஞ்சிக்கப்பட்டான் அப்படிங்கிற இடம்லாம் இருக்கு இல்லையா. இது கதாநாயகன் பண்ணுற கேரக்டர் கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான இடம். பெண்கள் சென்டிமெண்ட்டுக்கு எதிரான ஒரு கதை அது. அதில் வந்து வில்லன் கேரக்டர் மாதிரி ஆயிரும், ஏறத்தால தவறு செய்கிறவன் வில்லன் மாதிரி ஆயிடுவான். நீங்கள் விதி படத்துக்கு அவர் தான் கதாவசனம், கேசட்டு போட்டு தேஞ்சு வச்சு. அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான படங்கள் எல்லாமே படங்களையும் வந்து அனில் கபூர் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணுவார், அவர் காத்து கிடப்பார். ஸோ இப்போ இது மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு கேரக்டர்களையும் அந்த உணர்வுபூர்வமாக வந்து அணுகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதே போல் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, கேரக்டர்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு வந்து ரத்தம் தெரிக்கும் காட்சிகள், அது மாதிரியான வில்லன்கள், கொடூரமான காட்சிகள், அவர் வந்து எல்லாத்தையுமே இப்போ ஒரு ரவுடின்னு வச்சுக்கிங்களேன், அது காமெடியாக தான் அவர் சித்தரிப்பாக இருக்காரு. அப்படா காமெடி பேஸ் மாதிரி தான் வச்சு காலி பண்ணக்கூடிய ஆள். ஸோ இது மாதிரி உணர்வுகளை வந்து கனெக்ட் பண்ணுறது மூலமாக தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களும் அந்த அவருடைய படங்களை வந்து விரும்பி பார்க்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து சக்கர டப்பாக்குள்ளே மாட்டிக்கிட்ட சித்தரும்பு மாதிரி எம்ஜிஆர் மேலே மயக்கமாக இருந்த காலம் அது, 80களினுடைய காலம். அவர் ஆட்சியாளராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய ஒரு ரொம்ப பிரியத்துக்குரியவராக இவர் இருக்கிறார். அவர் எம்ஜிஆர் தலைமையில் தான் அவருடைய திருமணம்லாம் நடந்துச்சு.
எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தான் இந்த தனியார் கல்விகள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நிறையா வந்துச்சு. அப்போ இடத்த வளைச்சு போட்டவன் பூரா கல்வி தந்தை ஆகிட்டாங்க, பூரா கோடிக்கணக்கில் சுற்று வச்சுருக்காங்க இப்போ பல பேர். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரோட இவர் நெருக்கமாக இருக்காரு, மற்றவங்களாம் சின்ன சின்ன ஆளுகளாக இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்போ பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அந்த காலத்தில் இனி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்க, நீ வந்து ஒரு தனியார் கல்லூரி நடத்து அப்படின்னு எம்ஜிஆரே இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி ரிக்வஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நான் கலைஞனாக தான் இருப்பேன், நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அதை மறுத்துருக்கிறார். அவர் வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து அவர் வந்து பயன்படுத்தி கொள்கிற இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தையெல்லாம் அவர் நிராகரித்து அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டு. நீங்கள் அந்த 7 நாட்கள்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படம் அந்த காலகட்டங்களில், இன்றைக்கி வந்து அது சாதாரணமாக தெரியலாம், அன்றைக்கி எடுக்கப்பட்டது வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட். அது சந்திரபாபு வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது சந்திரபாபுடைய மனைவி வந்து இன்னொருத்தனை காதலிச்சவ எதிர்பாராத விதமாக திருமணம் ஆனவனா அவன் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. சந்திரபாபு வேணாம், அப்படி வாழ வேணாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. அந்த உண்மை சம்பவத்திலேருந்து உருவாக்கப்பட்ட கதை தான் வந்து அந்த 7 நாட்கள். இப்போ நிறையா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒருத்தனுக்கு வந்து ஆண்மையே இல்லைங்கிற மாதிரியான கதைகள்லாம் வந்து நடிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப ரிஸ்கான இடம். கன்னி பருவத்திலே மாதிரி படங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி பல வித்தியாசமான கதைகளை பயணித்தார். எம்ஜிஆர் பாதியிலே விட்டுட்டு போன ஒரு படம் ஒன்று இருக்குது. ஷூட்டிங் போயிட்டே இருந்தார், அவர் அரசியலில் பிரபலமாய் முதலமைச்சர் ஆகிட்டார், படம் பாதியிலே ஷூட்டிங் நின்று போச்சு. மிச்சம் இருக்கிற கதைக்கு ஒரு திரைக்கதை உருவாக்கி அதில் இவர் நடித்து ரகசிய போலீஸ்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். அதெல்லாம் வந்து பெரிய சாதனை. அவருடைய வித்தியாசமான படங்கள் எல்லாமே நீங்கள் தாவணி கனவுகள் சிவாஜியோட ஒரு நடித்த படம், தங்கச்சி வந்து ஒரு 4-5 பேரோட பிறந்தவங்களுடைய துயரம், அப்படிலாம் வந்து அவர் நிறையா படங்கள் வந்து வித்தியாசமாக அவர் சிந்தித்திருக்கிறாரு. பெண்களுடைய அந்த சென்டிமெண்ட்டை பற்றி வந்த படங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏறத்தாழ வந்து குடும்ப அமைப்பு இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். குடும்ப படங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிராமர் வந்து இவர் தான். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சமீபத்தில் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய படம் பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்தில் வந்து அவரே நடித்த லவ் டுடே படம். அதை பற்றி வந்த விமர்சனங்களில் முக்கியமான விமர்சனம் என்னென்னா, இந்த தலைமுறைக்கு பாக்யராஜ் ஒரு படம் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அப்போ பாக்யராஜை தாண்டி ஒரு உறவு சிக்கல்களை சொல்லுகிற கதை, பெண்ணை மையமாக வைத்து சொல்லுகிற கதைக்கு இன்னொரு அந்த கோட்டை தாண்டி இன்னொருத்தர் பயணிக்கலைங்கிறதுக்கு இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற சினிமா வரைக்குமே ஒரு சாட்சியாக இருக்குது. பாலு மகேந்திரா அவர்கள் மிகப்பெரிய திரைக்கலைஞர். அவர் வந்து இவர் எடுக்கக்கூடிய படங்கள் மேலே அலாதி பிரியம் இருக்கும். எப்படி எடுக்க போகிறார் பாக்யராஜ், எப்படி பண்ண போகிறாருன்றதை பார்க்குறதுல ரொம்ப அலாதியாக இருக்கும். படம் வந்து திரையில் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் லேபில் போய் பார்ப்பாராம், பாக்யராஜுக்கே தெரியாதான். என்னென்னா அப்போ பிரசாத் லேபில் வந்து படத்துக்கான ஃபைனல் கட்டு வர்றதுக்கு முன்னாடியான வேலைகள் பார்ப்பாங்களே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் மூலமாக அங்கே எங்கேன்னு சொல்லி இவர் காதுக்கு வரும்போது இவரே நேரம் வந்து அந்த காட்சியில் பார்ப்பார். பாக்யராஜோட மேக்கிங் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்மெல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய பாலுமகேந்திரா போன்ற கலைஞர்கள்லாம் பாக்யராஜோட அந்த கதை வடிவமைப்பு, அதனுடைய பட காட்சிகளில் வந்து ரொம்ப அலாதி பிரியத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாராலையும் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இவர் படங்களில் பெருசாக தொழில்நுட்பங்கள்லாம் இருக்காது, உணர்வுகளை கடத்துறதுல தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு கதையை எப்படி சொல்லணுங்கிறதுல வெற்றி பெற்றிருக்காரு. மிஸ்கின் மாதிரி இந்த தலைமுறை இயக்குனர்கள் வந்து பாக்யராஜை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறது அதுதான். உணர்வுகளை வந்து எப்படி கையாளுறது, ஒரு எமோஷனல் எப்படி கடத்துறது. இப்போ ஒரு படம் பார்த்து ஆடியன்ஸ் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறது பண்ணலாம், ப்ரொடியூசர் கண்ணீர் விட்டு அழுகிறக்கூடாது வசூல் வராமல். அவர் படங்கள் எதுவுமே தோல்வி படங்கள், பெரிய அளவில் வந்து பாதிப்பான படங்கள் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப அதை வந்து சொக்கத்தங்கம்னு விஜயகாந்த் வச்சு படம் பண்ணார். அவர் மகளை கதாநாயகா அவர் ரொம்ப ஆசைப்படுறாங்கிறதுக்காக பாரிஜாதம்னு ஒரு படம் பண்ணார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிளாசிக்கான படம் அது இருக்கும். அவருடைய நிறைவேறாத கனவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மகனை வந்து கதாநாயகனாக வெற்றி பெற வைக்க முடியலை. ஏறத்தாழ பாரதி ராஜாவுக்கு என்ன நடந்துச்சோ, சத்யராஜுக்கு என்ன நடந்துச்சோ, பாண்டியராஜனுக்கு என்ன நடந்துச்சோ அது மாதிரி தான். ஆனால் அவருடைய சிஷியர்கள் வந்து தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பிறந்ததில் பார்த்திபன், பாண்டியராஜன், அது ஒரு பெரிய நீண்ட வரிசை இருக்கிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்னைக்கு என்னன்னா மிகப்பெரிய அச்சமாகவும் ஒரு பயமாகவும் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் பாரதி ராஜா, 16 நாட்களுக்குள்ள அவருடைய சிஷியராக இருந்த பாக்யராஜ், இப்போ இவங்கெல்லாம் வந்து சினிமா துறையில் ஒரு இலக்கணமாக இருந்தவங்க. இல்லை, மகத்தான இயக்குனர்கள் பட்டியல் தீர்ந்துருச்சு. பாலச்சந்தர் மறைந்தார், மகேந்திரன் மறைந்தார், பாரதி ராஜா மறைஞ்சிட்டாரு, இப்போ நீங்கள் வந்து பாக்யராஜும் போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவுக்கான அந்த பேட்டர்ன் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அதனோட தொடர்ச்சியே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா
இன்னைக்கு வந்து ஒரு 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 வெப் சீரிஸ்க்கான ஒரு காட்சி அமைப்பு எப்படி பண்ணணுன்றது மாதிரியான ஒரு சில ஃபார்மேட்டில் போயிடுறாங்க. ஒரு காட்சி ஒரு ஒரு எபிசோடு இருக்கா, வந்து ரத்தம் தெரிக்கணும், அதாவது வல்கராக இருக்கணும், சில மாதிரியான பாலியல் காட்சிகள் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், அது மாதிரி ஒரு ஒரு காம்போசிஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் மாதிரியான ஒரு ஆளுமைகளை நம்ம அவங்களோட திரைக்கதை வடிவமைப்பு அந்த படத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு வெற்றியாகவும் கொடுத்து மக்களால் ஜனரஞ்சகமாக ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்த ஒரு கலைஞர்களின் தொடர்ச்சி இன்னைக்கு இல்லை. அது மிகப்பெரிய வருத்தம். அவர் ஒரு பத்திரிகையாளராகவும் வெற்றி பெற்றார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத மாட்டேன், அம்மி கொத்து சிற்பி எதுக்குன்னு சொன்னவரை கூப்பிட்டு தொடர் எழுத வச்சு அவர் பத்திரிகையில் ஆலாபனை இதை வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு. அவரை கௌரவித்து கொண்டாடினார். பா விஜய் இவருடைய அறிமுகம் தான் சினிமாவில். நடிகர் செந்தில் வந்து இவருடைய அறிமுகம், இவரால் தான் உருவாக்கப்பட்டவர். அது மாதிரி நிறையா கலைஞர்களை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறாரு. திரைப்பட நடிகர்கள் வந்து ஐஸ்வர்யா, ரோஹிணி, இவங்கெல்லாம் வந்து இவர் தான் அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்திருக்காரு. நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க. ஒரு பெரிய சாதனைங்கிறது எப்போவுமே என்னென்னா தங்களுடைய தொடர்ச்சியை விட்டு செல்வது தான். அந்த மாதிரி கலைஞர்களை உருவாக்குவது தான் ஒருத்தனுடைய மகத்தான வெற்றி. அதனால் இது மாதிரி கலைஞர்கள், அதாவது வந்து மீண்டும் வந்து இது மாதிரியான கலைஞர்களை வந்து காண முடியாத ஒரு இடம் இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து சிலர் பேருடைய வெற்றிடத்தை வேறு யாராலையும் நிரப்பவே முடியாது அப்படி சொல்லக்கூடிய ரொம்ப உணர்வுபூர்வமான கதை. ஏன்னா இது நம்மளுங்கிற படம் வரும்போது வேதம் புதிதும் அதுவும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது. ரெண்டும் ஒரே மாதிரியான கதை. ரெண்டுமே உயர் சாதி ஆதிக்கத்தால் ஒரு ஒடுக்கப்பட்டவன் வந்து என்னவா பாதிக்கப்படுறாங்கிறத ரெண்டுமே கதை. ஆனால் இது நம்மால் அடித்த ஹிட்டை வந்து பாரதி ராஜனால் பண்ண முடியலை. இன்றைக்கும் வேதம் புதிது சிறந்த படம். ஆனால் வணிக ரீதியாக வந்து அவர் கொடுத்த ரீச் இருக்குல்ல, ஒரு முடிவெற்றவனை வச்சு ஒரு பார்பர் கேரக்டரை வச்சு பண்ண படங்கள், அதெல்லாம் வந்து ஒரு அசாத்தியமான ஒரு படம். கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியும் அதே சமயத்தில் வெற்றி பெற்ற திரைப்படங்கள். அது மாதிரி ஒரு அசாத்தியமான படங்களையும் ஒரு சமூக சிந்தனை உள்ள படங்களையும் அவர் எடுத்திருக்காரு. அவருடைய நினைவை போற்றுவோம். நன்றி. நன்றி.